அன்பர்களே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நமக்காக கொடுக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து பொதுவாக உலகத்திற்கு அல்ல. இந்த வசனத்தில் வரும் முதல் முக்கியமான வார்த்தை நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டவர். அவர் ஒரு அரண்மனையில் அல்ல, ஒரு எளிய குடிசையில் பிறந்தார். ஏன்? எளியவர்களையும் உடைந்தவர்களையும் நம்மை போல மனிதர்களையும் எளிதாக அணுகுவதற்காகவே, நம் பாரங்களுக்காகவே அவர் பிறந்தார். உலகத்தில் நாம் பழைய விஷயங்களை நம் தோள்களில் சுமக்கிறோம். குடும்ப பாரம், வேலை பாரம், பாவத்தின் பாரம், பயத்தின் பாரம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, ஆட்சி அவர் தோளின் மேல். நம் வாழ்க்கையை நடத்த வேண்டியது நாம் அல்ல, நம்மை நடத்த வேண்டியது தேவன் தாமே. நாம் ஒப்பு கொடுத்தால் அவர் பொறுப்பெடுப்பார். அவர் காத்திருக்கிறார் நம்மளுடைய ஒப்பு கொடுத்தலுக்காக. அவர் பெயர்கள் நம் தேவைகளுக்கான பதில். இந்த வசனத்தில் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் சாதாரண பெயர்கள் அல்ல. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். குழப்பத்தில் இருக்கிறாயா? முடிவு தெரியவில்லையா? அவர் உனக்கு சரியான வழியை சொல்லுவார். வல்லமையுள்ள தேவன். முடியாதது போல தோன்றுகிறதா? உன் பலவீனத்தில் அவர் வல்லமை வெளிப்படும். நித்திய பிதா. மனிதர்கள் விட்டு சென்றாலும் அவர் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டார். சமாதான பிரபு. மனதில் கலக்கம் இருக்கிறதா? உலகம் தராத சமாதானத்தை அவர் தருகிறார். அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்துமஸ் வசனம் மட்டுமல்ல இந்த வசனம். இது ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கைக்கு தேவையான சத்தியம். சுமை உள்ளவர்களுக்கு அவர் ஆட்சி செய்கிறார். குழப்பத்தில் உள்ளவர்களுக்கு அவர் ஆலோசகர். பயத்தில் உள்ளவர்களுக்கு அவர் சமாதான பிரபு. நமக்காக பிறந்த அந்த குழந்தை இன்றும் நம் வாழ்க்கையை மாற்ற வல்லவர். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.